இருப்பாரு. டிசைன் டிசைனா என்ன திட்டுவாரு. அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படியா? எப்படி திட்டுவாரு? எருமை, ஒரு பொருளை கரெக்டா வைக்கிறதுக்கு துப்பு இல்லையா? எத்தனை மணி வரைக்கும் நீ தூங்குவ? நைட்டு எத்தனை மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்க? ஒரு ஹீட்டர் போட்டா திட்டுவாரு, ஒரு ஸ்விட்ச போட்டா திட்டுவாரு. எது செஞ்சாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா திட்டுவாரே தவிர அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன லவ் பண்றாரு. எங்க ஐ லவ் யூங்க. நைஸ் நைஸ் நைஸ். அடுத்து அடுத்து. அப்பா வாதிப்பா. நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு சராசரி பொண்ணுதான். என் அப்பாவோட அந்த கலை ரத்தம் என் உடம்புல ஓடுது. அதுதான் என்ன பாட வச்சது. நானும் பாடினேன். என் பாட்டு நல்லா இருக்கும்னு என்னோட அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னோட பாட்டி, என்னோட இஷ்ட தெய்வம் முருகன், இதுதான் என் உலகம்னு வாழ்ந்து வந்த என் வாழ்க்கையில அந்த கடவுள் முருகன் ஒருத்தரை அனுப்பி வச்சாரு. அவருக்கும் முருகனோட பேரு தான் கார்த்திகேயன். ஓ, என் வாழ்க்கையில நடந்த எல்லா மாற்றத்துக்கும், என்னோட எல்லா நல்லதுக்கும், என்னோட எல்லா சந்தோஷத்துக்கும் காரணமான ஒரே ஒருத்தர் கார்த்தி தான். என் குரல் எனக்கே சொந்தம் இல்லாத ஒரு நிலைமையில நான் இருந்தேன். ஆனா என் குரலை எல்லாரையுமே கேட்க வச்சாரு. என்னோட அடையாளத்தை எனக்கு மீட்டு கொடுத்ததும் அவர்தான். என்னோட குரலை அவர் எப்ப ரசிக்க ஆரம்பிச்சாரோ அப்பதான் என்னோட வாழ்க்கையில நல்ல நேரம் உண்டாச்சு.